நம்ம இன்றைக்கி ரொம்ப ஜூஸியான ஜாங்கிரி வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இது போல் ஒரு குட்டி கிளாஸில் 1 கிளாஸ் உளுந்தா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காமல் இதை நம்ம அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா ஸ்மூத்தாக வரணும். அடுத்ததாக சுகர் சிரப்புக்கு 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி சேர்த்துட்டு கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு சிறு கம்பிப்பதம் வந்தால் போதும், கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக நம்ம மாவை ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஒரு பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பால் கவர் எடுத்துக்கோங்க. இது போல் ஏதாவது ஒரு கிளாஸில் வச்சுட்டு நம்ம மாவை உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பைப்பிங் பேக்கோட எட்ஜெலாம் லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. தேவைப்பட்டால் நம்ம அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது லைட்டாக எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு 2 லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இது போல் ரவுண்டாக போடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போடுறப்போ கரெக்டாக வந்துடும். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கிறதா செக் பண்ணிக்கோங்க. இது போல் ஏதாவது ஃப்ளாட்டான பாத்திரத்தில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாங்கிரி போடுறது கரெக்டாக இருக்கும். இதை பொறுமையாக திருப்பி விட்டு ஒவ்வொன்றும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெளியில் எடுத்து சுகர் சிரப்பில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட ஜூஸியான ஜாங்கிரியெல்லாம் சாப்பிட தயாராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் உங்களோட பெரிய சப்போர்ட் இந்த சின்ன கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.